பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய நாள் இந்த வைகாசி விசாகம். எந்த ஒரு பொருளையும் சூக்ஷ்ம நிலைக்கு மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா அக்னிக்கு தான் இருக்கு. செவ்வாய் தோஷம்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் அவையெல்லாம் நீங்கி நமக்கு திருமண வாழ்வு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வைகாசி விசாக திருநாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ச பஜதாம் கல்பவருஷாக நமதாம் காமதேனுவே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தியை அவர்களை வணங்கி வைகாசி விசாகம், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று ஏற்படக்கூடிய வைகாசி விசாகம் என்ன அவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு? முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை போக பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய நாள் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஃபுல் மூன் அண்ட் மைண்ட், அதாவது முழுமையான நிலவு நாள் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய நாள். சந்திரன் மனம் மற்றும் நீர் தத்துவத்துக்கு அதிபதி, காரகம், அதுதான் சந்திரனோட காரகம் நமக்கு தெரியும். பௌர்ணமி அன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை முழுமையாக வாங்கிக்கிறார் சந்திரன். வாங்கி பூமியை நோக்கி அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி. பௌர்ணமி அன்று பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் பாருங்கள், கடல்லாம் வந்து அப்படி அலை ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கி மனம் வந்து ஒரு ஒன்றா குதூகலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சந்திரன் சரியான இடங்கள் இல்லை, சந்திரன் கூட சனி ராகு கேத்து சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு அன்றைக்கி மனம் அலைப்பாய்ச்சலாக இருக்கும். இந்த மனம்ங்கிறதுக்கு ஆண்டனோவாக நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றலை இயக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆண்டனோவாக இருக்குது. மனத்தை சரி செய்யக்கூடிய நாள், உச்சபட்ச நாள் இந்த பௌர்ணமி. முக்கியமாக இந்த வைகாசி விசாகம். ரிஷப துலா விருச்சிக அச்சு, த மேக்னட்டிக் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சூரியன் ரிஷபத்தில் இருக்கார், நிலத்தத்துவ ராசியில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். சந்திரன் ஒன்று விசாக நட்சத்திரம் துலா அல்லது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடியது. இந்த துலாம் காற்று, விருச்சிகம் மறுபடியும் நீர் ராசியாக அமைகிறது. அப்போ மேலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆற்றலை பூமி மீது பாதுகாப்பாக ஒரு காந்த புலமாக இந்த நாளில் வருது. சூரியனும் சந்திரனும் எதிர்நிலை அச்சுக்களில் 180 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி. இந்த அச்சு செயல்படுகிறது. இந்த ஆற்றல் இது ஈர்த்து உதவக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்தது விசாக நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம். குரு அப்படிங்கிறவர் ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். சனியை ஜீவனகாரகன். அவன் தொழில்னா ஜீவகாரகன் யார்? ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகணும்னு குரு கண்டிப்பாக முக்கியம். அப்படி சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன். குரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பண்ட் பண்ணுவார், ஒரு விஷயத்தை க்ரோத் பண்ணக்கூடியவர். அவர் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய அடையாளத்தை உடையவர். குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடம் வளர்ச்சி அடையும். அது கடனாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும், விரயமாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும், சுபமாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும். அப்போ இந்த குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த பௌர்ணமி இன்னும் விசேஷம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறப்பாக இந்த ஒரு நாளில் நல்லா அந்த பௌர்ணமியினுடைய உச்ச நேரம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடியது தான் நம்ம பண்ணக்கூடிய வேலை. சிறப்பான ஒரு பிரார்த்தனையை செய்தால் அந்த பிரார்த்தனை விரிவுபடுத்தி பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். விசாகம் நட்சத்திரத்துடைய தேவதைனா அக்னி மற்றும் இந்திரா அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அக்னி அப்படிங்கிறவர் ஒரு அதிதேவதையாக வரார். எந்த ஒரு பொருளையும் சூக்ஷ்ம நிலைக்கு மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா அக்னிக்கு தான் இருக்குது. அது சூக்ஷ்ம நிலைக்கு மாற்றி அதை கொண்டு போய் பிரபஞ்சத்தில் சேர்த்தும். அதை தான் நம்ம ஹோமமெல்லாம் வளர்த்துறப்ப அந்த பொருட்களை எல்லாம் உள்ள தியாகம்ங்கிறது தான் யாகம்னு மாறிச்சு. அப்போ யாகம் வளர்த்துறப்ப அந்த பொருட்களை எல்லாம் உள்ளே போடுறப்ப அதை ஒரு சூக்ஷ்ம நிலைக்கு மாற்றி பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய இறையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த அக்னி செய்கிறது. அவை இன்றைய தினத்தில் விசாகம், வைகாசி விசாகத்தில் நம்ம அன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால முழுமையாக
உண்ணாமை நோன்பு இருந்து அன்னைக்கு மாலையில் முருகப்பெருமானை சிறப்புற நம்ம வழிபாடு செய்தால், முருகப்பெருமானுக்கு இப்போ கந்தசஷ்டி கவச்சம் சொல்கிறது, வேல்மாறல் படிக்கிறது, முருகனுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சொல்லி முருகனை வழிபட, முருகனோட பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே முருகான்னு சொல்லி கேக் கூட வெட்டி கொண்டாடலாம் நம்ம. அப்போ முருகனுடைய அவதார தினமான அன்று முருகனை இப்போ எனக்கு பர்த்டே நீங்கள் விஷ் பண்ணால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு பர்த்டே, ஒரு குழந்தைக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதுக்கு எதாவது கொடுத்தா அது எப்படி சந்தோஷப்பட்டு மகிழுமோ, அப்படி இப்போ அவதார தினத்தில் அந்த இறைவனை நோக்கி அவனை புகழ்ந்து வாயார அவனை துதிப்பாடும் பொழுது அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அன்னைக்கு விரதம் இருந்து, ரொம்ப முடியாதவங்க வெறும் பால் மாத்திரம் சாப்பிடலாம் இல்லையா, பழங்களை எடுத்துக்கொண்டு அல்லது சிறு சிறு ஆகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப முடியலன்னு எடுத்துக்கலாம். இல்லை முழுமையான உண்ணாம் நோன்பு இருந்து அன்று மாலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வந்து வீட்டில் உட்காந்து கந்தசஷ்டி கவச்சம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முடித்து முருகனுக்கு உண்டான நைவேத்தியத்தை படுத்தி சக்கரை பொங்கல் அல்லது தினை மாவு இதெல்லாம் முருகனுக்கு இப்படி திருப்பாகம்னு ஒன்று பண்ணுவாங்க, அது கூட பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமாக நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய அந்த விரதம் முழுமையாக பூரணம் அடைகிறதுன்னு சொல்லலாம், நிறைவு பெறுகிறது. அப்போ இதனால் என்ன கிடைக்கும், செவ்வாய் தோஷம்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் அவையெல்லாம் நீங்கி நமக்கு திருமண வாழ்வு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அடுத்ததாக பூமி நிலம் சார்ந்த பிரச்சனைகளை மிதுக்கும் அதிபதி யார், செவ்வாய் பகவான் தான். ஸோ பூமி நிலம் சார்ந்த பிரச்சனைகள், எனக்கு வீடே அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைய நாளிலே விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகள், அங்காளி பங்காளி பிரச்சனைகள் தீர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வைகாசி விசாக திருநாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த தமிழ் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாகம், அதுக்கு முன்னாடி நாள் வரக்கூடிய சுவாதி, தமிழ் படி நரசிம்மருடைய அவதார தினமாக இருக்குது. அதனால் ரெண்டுமே அக்னி தத்துவம் கொண்டது. இரு தெய்வங்களையும் சிறப்பாக பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் நரசிம்மரும், பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமானையும் மனதார தொழுது வாயார பாடி அவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள், பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.